புரோட்டீனே இல்லைங்க. சோ புரோட்டீன் நம்ம டயட்ல எடுக்கலன்னா நம்ம எலும்பு தான் கொடுக்கும். சோ எலும்பு எவ்வளவுதான் தரும், இருக்க வரைக்கும் தானே தரும். சோ 40 வயசு வரைக்கும் எப்படியோ எல்லாம் மேனேஜ், விமன் எஸ்பெஷலி தே மேனேஜ். அந்த ப்ரீ மெனோபாஸ், மெனோபாஸ், போஸ்ட் மெனோபாஸ் வரும்போது the bone just deteriorates. ஏன்னா இருக்க புரோட்டீன் எல்லாம் கொடுத்துருச்சு. அதனாலதான் 45 வயசுக்கு மேல வலி இல்லாத யாராவது நீங்க பாக்குறீங்களா? ரொம்ப ஏர்லியராவே இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இந்தியால நம்ம புரோட்டீனோட டெபிசிட் ரொம்ப அதிகமா இருக்கு. புரோட்டீன் நம்ம எடுக்கலன்னா ரிப்பேரே ஆகாதுங்க உடம்பு. ஏன்னா ஒரு இது அப்படியே ஒரு செல்லுன்னு நினைச்சுக்கோங்க, சரியா? இந்த செல்லுக்குள்ள ஏதோ ஒரு இன்ஜுரி ஆகும் போது கிழிதுன்னா இந்த இடம் ஹீல் ஆகிறதுக்கு புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கணும். புரோட்டீன் சிந்தசிஸ் நடந்தாதான் இது இப்படி ஹீல் ஆகும். புரோட்டீனே கொடுக்கலன்னா எங்கிருந்து புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுறது? சோ எலும்புல இருந்து என்ன அவைலபிளா இருக்கோ அந்த புரோட்டீன் அங்க போய் ஒரு இன்கம்ப்ளீட்டான சிந்தசிஸ் நடக்கும். குவாலிட்டி ஆஃப் த செல் வில் நாட் பி as good. பிராய்லர் சிக்கன் என்னன்றது நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். பிராய்லர் சிக்கன்ன்றது எங்க இருந்தோ எடுத்துட்டு வந்து நம்ம ஜெனட்டிக் லேப்ல பண்ணி ஒரு கிரியேட் பண்ண சிக்கன் கிடையாது. நாட்டுக்கோழிலேயே பெரிய சைஸ்ல நிறைய கோழிங்க இருக்கும். அதுங்களோட ஜீன்ஸ், தட் இஸ் அந்த மாதிரி இருக்க கோழிங்கள நல்லா பிரீட் பண்ணி இருக்கிறதுலயே பெருசான கோழிங்களை திரும்பி செலக்ட் பண்ணி அதை பிரீட் பண்ணி இப்போ அந்த பிரீட் 6 வாரத்துல இருந்து 2 மாசத்துல 2 கிலோக்கு வந்துருது, சரியா? ஆனா பிராய்லர்ல என்ன பிரச்சனைன்னா அது நடமாடுறது கிடையாது. அதனால அதுல ஃபேட் கண்டென்ட் நாட்டுக்கோழியை விட அதிகம். அதை தவிர ஹார்மோன்ஸ், அந்த growth ஹார்மோன்லாம் பயங்கர ஒரு எக்ஸ்பென்சிவ் இன்ஜெக்ஷன். அது கோழிக்கெல்லாம் போட்டாங்கன்னா நம்மளுக்கு 300 ரூபாய்க்கு தர முடியாது. இன்ஜெக்ஷன் போடுறதா சொல்றாங்களே. அக்கார்டிங் டு இந்தியன் லா, பிராய்லர்ஸ்க்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டா இட் இஸ் பனிஷபிள் பை லா. சோ லீகலா எந்த கோழிக்குமே growth ஹார்மோன் போடக்கூடாது. அண்ட் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ஃபீட்ல போட முடியாதுங்க, ஊசியா தான் போடணும். பிராய்லரோட கோழி ஃபார்ம்ல 1 லட்சம் கோழிங்க வச்சிருப்பாங்க. ஒரு கோழியும் பிடிச்சு காலையில நைட்டுன்னு ஊசி போட்டுட்டு இருக்க முடியுமா என்ன? இட்ஸ் நாட் பிராக்டிகலி பாசிபிள். அதை தவிர ஹார்மோன்ஸ், அந்த கோழிக்கு போடுற ஹார்மோன்ஸ் நம்மளுக்குள்ள